Winxclass மிஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா IBPS ல வந்திருக்கக்கூடிய clerk எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, how to apply தான் பார்க்க போறோம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்ல ஆல்ன்றத செட் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படினா 6035 வேகன்சி வந்திருக்கு. இது ஆல் ஓவர் இந்தியா. நம்ம தமிழகத்துக்குன்னு பாத்தீங்க அப்படினா 288 வேகன்சி இருக்கு. சோ எக்ஸாம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயே क्वेश्चन வரும். ரைட்டா? சோ அதனால பயப்பட வேண்டியது இல்ல. டிகிரி தான் எலிஜிபிள். நோட்டிஃபிகேஷனான டீடைல் வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இது அவுட் டு அப்ளை மட்டும் தான். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஏஜ் லிமிட் என்ன, வேறு என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். சரி, ஓகே. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் வந்து 20 KB முதல் 50 KBக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 KB முதல் 20 KBயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் போடும்போது ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் பென்னில் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து கிளாரிட்டியாக தெரியும். அதேமாதிரி லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்றது ப்ளூ பிளாக் ரெண்டுத்துலையும் எது வேணாலும் வைக்கலாம். பட் இருந்தாலும் கூட நீங்கள் பிளாக்ல வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக நல்லாவே தெரியும். ப்ளூவில் இருந்தாலும் நோ பிரச்சனை. ரைட்டா? அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 20 KB முதல் 50 KB சைஸில் ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபோட்டோ சிக்னேச்சரை நீங்கள் இமேஜ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி சேம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்கள் நேம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த நேமு மற்றது எல்லாமே அப்படி நீங்கள் பார்த்து கைப்பட பிளாக் பென்னில் ஒயிட் பேப்பரில் எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒரு 50 KB முதல் 100 KBக்குள்ளே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு நம்பர், அப்படி இல்லைனா ஆதார் கார்டு நம்பர், ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு IBPSோட வெப்சைட், அஃபீஷியல் வெப்சைட் போய்ட்டு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அது மூலமா போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பாருங்கள். நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டில் நியூ கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் கிளர்க்கு 12 அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கும். ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோனில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பண்ணுங்கள். கம்ப்யூட்டரில் பண்ணுறது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வரும். இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். கடைசி தேதி 21/7/2022 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. பேமெண்ட்டும் அதுவே கடைசி தேதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட் டு அப்ளை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, கைட்லைன்ஸ், இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எவ்வளோ சைஸில் இருக்குன்ற ஒரு கொடுத்துருப்பாங்க டீட்டெயிலாக. நீங்கள் வேணால் அதை வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு மஞ்சள் கலர் மாதிரி, ஆரஞ்சு கலர் அல்லது மஞ்சள் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ புதுசாக பண்ணுறதுனா நம்ம அதில் தான் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் வந்து 6 ஸ்டெப் இருக்குது. பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ சிக்னேச்சர், டீட்டெயிலு, ப்ரிவ்யூ, அப்லோடு, அதுக்கப்புறம் பேமெண்ட். ஸோ பேமெண்ட்றது தான் கடைசி செக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக உங்கள் நேம் என்ன, கன்ஃபார்ம் உங்கள் நேம் என்ன, மிடில் நேம், இது மாதிரி லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு 2 டைம் கேட்கும். ஸோ அதேமாதிரி இமெயில் ஐடி கூட 2 டைம் கேட்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் ஃபில் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். அதாவது ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கும் அதே நேம் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி டிக்ளரேஷன் வந்து கேட்கும். ஸோ அப்போ வந்து ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி நான் நேம் கொடுத்துருக்கேன் இந்த அப்ளிகேஷனில் அப்படின்ற மாதிரி நம்ம டிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என் நேம் வந்து ஐடி ப்ரூஃபில் இப்போ பேன் கார்டு, ஆதார் கார்டில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது கண்டிப்பாக வந்து இப்போ என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ரைட்டா? ஸோ அதனால் டிக்ளரேஷன் வந்து பின்னாடி கேட்கும். அதனால் நான் சொல்லிடுறேன். இனிஷியல் முன்னால் இருக்கா பின்னால் இருக்கா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக ஐடி கார்டில் ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நேம் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் எனக்கு இப்படி தான் வந்து நேம் இருக்குது. ஸோ நான் பேன் கார்டை வந்து ஐடி ப்ரூஃபாக கொடுக்குறதுனால என்னோட நேம் வந்து ஃபஸ்ட் நேம் கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம்ன்றதை கரெக்டாக கொடுத்துட்டேன். நம்ம இந்திக்காரங்களுக்கு தான் மிடில் நேம் லாஸ்ட் நேம்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் கேட்கும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் சொல்லி நீங்கள் ஒரு டைம் கொடுக்க வேண்டியதாகும். இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிவ், இன்னொரு 3ஆவதாக நீங்கள் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறதா கூட கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் கொடுக்குறீங்க, ஒரு டைம் கொடுக்குறீங்க கன்ஃபார்ம் ஒரு டைம், இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மொபைல் நம்பர் ஏதாவது வச்சுருந்தா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடியெலாம் கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோட்லாம் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியும் இந்த மொபைல் நம்பரும் ஷோ பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜே வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாதிலே வெளியே வந்துட்டீங்கன்னா மறுபடியும் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம மறுபடியும் விட்ட ஸ்டெப்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்க முடியும். ரைட்டா? ஸோ அதனால் ரிஜிஸ்டர் நம்பரும் யூசர் ஐடியும் மறக்காமல் ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க.
பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் ஏதாவது மொபைலில் ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து மொபைல்லே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டரில் மெமரி கார்டில் வச்சுருக்கேன், ரைட்டா. அது வந்துட்டு தனியாக ஒரு ஃபோல்டரில் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபோட்டோவை சூஸ் பண்ணிட்டேன். கீழே வந்து ஐ கன்ஃபார்ம் தட் இஸ் திஸ் மை வேலிட் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குது. அதை டிக் கொடுத்துருங்க, ப்ளூ டிக் கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து சிக்னேச்சர் கேட்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை கொடுங்க. ஃபைல் நேம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்லாம் கொடுக்காமல் கரெக்டாக வந்து ஆல்பாபெட்டு நம்பர்ஸ் இது மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸ்பெஷல் கேரக்டர்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், ரைட்டா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்குது. நீங்கள் என்ன கம்யூனிட்டி, அதாவது எஸ்சி/எஸ்டி இருந்தால் அதை கொடுத்துக்கோங்க. பிசி எம்பிசி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க, இல்லை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓபிசி கொடுத்துக்கோங்க. இல்லை சார் நான் வந்து ஓசி கேட்டகரி எங்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியாதுன்னா நீங்கள் ஜென்ரலில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைட்டா. ஸோ அப்ளை பண்ணும்போதே ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஓபிசின்னு சொல்லி அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாஸ் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக போயிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு முன்னாடி, அதாவது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் நமக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ரைட்டா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளிகளான்னு கேட்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் எது ஸ்டார் போட்டிருக்கு அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். ஸ்டார் போட்டது கம்பல்சரி நம்ம ஃபில் பண்ணணும். ஸ்டார் போடல அப்படின்னா அதுக்கு இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்டார் போட்டிருக்கு அதெல்லாம் பார்க்குறேங்க. 1984 நீங்கள் ஏதோ பாதிக்கப்பட்டீங்களான்னு அதில் வந்து நமக்கு இல்லை. ஸோ நோ கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிலீஜியன், எந்த மதத்தை சார்ந்தவர்னு கேட்குது. ஸோ இந்துவா முஸ்லீமான்னு கேட்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்துன்றதை சூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து மைனாரிட்டியான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க. அந்த மாதிரி வந்து எக்ஸர்வீஸ் மேனில் ஏதாவது நீங்கள் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அது மாதிரிலாம் வந்து கேட்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கு அப்படின்றத நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க, ரைட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. எக்ஸர்வீஸ் மேலே வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் இருக்கா, நீங்கள் அதை இதில் படிச்சிங்க, ஆர்மி இதில் வந்து எதாவது படிச்சிங்களா அப்படிலாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு எஸ்னா எஸ் கொடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களா, டைவர்ஸ் ஆகிருக்கு, விடோ அந்த மாதிரி ஏதாவது கேட்குது. ஸோ இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்பியர்ட் ஃபார் இதுக்கு முன்னாடி நீங்கள் காமன் நம்ம ரெக்கமெண்ட் ப்ராசஸ் நம்ம கிளர்க் எக்ஸாம் வந்து ஏற்கனவே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது என்னென்ன எக்ஸாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்துருக்கிறது வந்து காமன் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் வந்து 12 பார்த்தீங்கன்னா ரோமர் லெட்டரில் XIIன்னு போட்டிருப்பாங்க. ஸோ 12 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 11, 10, 8, 9லாம் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எந்த ரெக்கமெண்டில் வந்து நீங்கள் எழுதுனீங்க அப்படின்றத சூஸ் பண்ண வேண்டியது வரும், ரைட்டா. இல்லை சார் நான் முதல் முறையே இப்போ தான் பேங்க் எக்ஸாம் கிளர்க் எக்ஸாமே எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம், ரைட்டா. இப்போ நான் ஒன்றுன்னு கொடுத்து பார்க்குறேன். கொடுத்தீங்கன்னா பாருங்கள் கிளர்க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப் டு 11 வரைக்கும் வந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்திருக்கிறது 12th. அப்போ 11 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிளர்க் எக்ஸாமில் நீங்கள் எந்த தேர்வு வந்து இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணீங்க அப்படின்றத நம்ம டிக் பண்ண வேண்டியதான். இப்போ ஒன்றுன்னு வந்து கொடுத்துருக்குன்னா அப்போ எந்த எக்ஸாமில் அட்டன் பண்ண அப்படின்றத கொடுக்கணும். ஸோ நான் எழுதலை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நோ கொடுத்துக்கிறேன், ரைட்டா. நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நேஷ்னாலிட்டி சிட்டிசன்ஷிப்னு கேட்குது. ஸோ இது வந்து பாருங்கள் நம்ம இந்தியன்ஸா அதர்ஸா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் இருந்தீங்கன்னா நம்ம இந்தியன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எந்த வேக்கன்சி எந்த ஸ்டேட்டுக்கு அல்லது எந்த யூனியன் பிரதேசத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடுன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். இல்லை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாரும் நான் தமிழ்நாட்டுக்கு சூஸ் பண்ணல சார், வேறு ஸ்டேட்டுக்கு நான் வந்து போகிறதுக்கு ஐடியா இருக்குன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்னா தமிழ்நாடு மேபி வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எங்கே சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மெயின் எக்ஸாம் மேஜரான சிட்டி கொடுத்துருப்பாங்க, எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் மை நேம் ஆஃப் திஸ் ஐடி திஸ் அப்ளிகேஷன் எக்ஸாக்ட்லி மேட்ச். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய என்னோடய நேமும் ஐடி கார்டில் இருக்க நேமும் மேட்ச் ஆகிருக்கு, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது எந்த ஐடி கார்டுன்றதை இப்போ கொடுக்கணும், அதுக்கு நம்பர் கொடுக்கணும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் பேன் கார்டு சூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது ஆதார் கார்டு இல்லை வேறு ஏதாவது எம்ப்ளாயி ஐடி கார்டு இப்போ இவங்கெல்லாம் காட்டியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இது மாதிரி எந்த ஐடி கார்டில் இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எதில் மேட்ச் ஆகுதோ அதை வந்து கண்டிப்பாக எக்ஸாம் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ரைட்டா. ஸோ அப்போ ஐடி ப்ரூஃப் நம்ம கொடுத்தாச்சு.
கொடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் கொடுக்கணும். இப்போ ஆதார் கார்டு கொடுத்தா ஆதார் கார்டு நம்பரு, ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பரு, பேன் கார்டு நம்பர்னா பேன் கார்டு நம்பர் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த பேன் கார்டு நம்பர் உங்களுக்கு நான் ஷோ பண்ணக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ரைட்டா? பேன் கார்டு நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் ஷோ பண்ணக்கூடாது. ரைட்டா? சரி, இப்போ வந்து எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு கேட்குது. எனக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் வேணும். ஏன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், நமக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை சார் இங்கிலீஷ் ஹிந்தியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வராது. ரைட்டா? ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குது. எல்லா டீட்டெயிலுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கொடுங்க. ஸோ டேட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை 10th மார்க் ஷீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம அதை கரெக்டாக பார்த்து நம்ம கொடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில் தான். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஆகுது அப்படின்றத அதையும் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும் நீங்கள் டேட் மந்த் இயர் கொடுத்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்குது, எல்லாமே ஸ்டார் போட்டிருக்கோம். ஸ்டார் போட்டதெல்லாம் மறக்காம பண்ணுங்கள். மேலா ஃபீமேலா அதர்சன் கேட்குது, கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் மறுபடியும் கேட்குது, ஆனால் ஸ்டார் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நான் வந்து நேம் வந்து மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பேன் கார்டு நம்பரை நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் மறுபடியும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் விட்டுட்டேன். இல்லை உங்களுக்கு விருப்பம் தான் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்வின்ஸ் சிஸ்டர் பிரதர்னு கேட்குது. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த ட்வின்ஸில் எஸ் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அந்த ட்வின்ஸ் எல்லாம் வந்து கேட்கும், பார்த்துக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குது. கல்யாணம் ஆயிடுச்சு தான் மேரிட் கொடுங்க, இல்லைனா அன்மேரிட் கொடுத்துக்கோங்க. டைவர்ஸ்னா டைவர்ஸ் கொடுங்க, விடோனா விடோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேரிட்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்போசஸ் நேம்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கம்பல்சரி வந்து அப்பா நேம் அம்மா நேம் வந்து நீங்கள் எப்படி இருந்தாலுமே கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் அதை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் இரண்டும் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேம் ஆஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் டிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அட்ரஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடாது. என்ன இல்லை, இதில் டோர் நம்பரு, நம்ம ஸ்ட்ரீட் நேமு, போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வில்லேஜ். ஸோ நம்மளுடைய அட்ரஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடெலாம் கம்பல்சரி ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்க்காக கரண்ட் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரிக்கான்னு கேட்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ரைட்டா? ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அட்ரஸ் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த 3/182 அது மாதிரிலாம் கொடுக்கணும். இந்த பார் போடுவோம்ல, அந்த மாதிரி பாரு, ஸ்பெஷல் லெட்ரு அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பேஸ் மட்டும் விட்டுருங்க. ரைட்டா? ஸ்பேஸ் மட்டும் விட்டு அந்த நம்பர் போட்டு போடுங்க. ஏன்னா நிறைய பேர் டோர் நம்பர் போடும்போது மிஸ்டேக் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் லெட்ரு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேரக்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அட்ரஸில். ரைட்டா? அமௌண்ட் வந்து 850 ரூபான்னு காட்டுது. ஸோ வந்து நீங்கள் ஓபிசின்னு கொடுத்ததுனால காட்டுது. எஸ்எஸ்டினா கொஞ்சம் வந்து மாற்றத்தினாலே எக்ஸர்வீஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் குறைவாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து 850 ரூபா வந்து காட்டுது. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து காட்டுது. லாங்குவேஜ் என்ன தெரியும், ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குது. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து என்னென்ன கேட்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இதை கம்ப்யூட்டரில் இருக்க பேசிக் நாலேஜ் இருக்கா தெரியுமா அப்படின்னு கூட கேட்குது. ஸோ அதெல்லாம் தெரியும்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துங்க. அடுத்தது வந்து லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது மொத்தம் 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அது எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் ஸ்டார் போட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் 3மே தெரியணும். அதாவது படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, பேசுகிறதுக்கு எல்லாமே தெரியணும். ஸோ இப்போ வந்து டிகிரி கேட்குது. இந்த டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி அப்படின்னு கொடுக்கணும். உங்கள் டிகிரி இதில் இல்லைன்னா அதர்ஸ்ன்றதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டிகிரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்ஜெக்ட்டும் அதே மாதிரி தான். அது பிஎஸ்சின்னு கொடுத்தோம்னா இப்போ சயின்ஸாக அது மாதிரி வருது, பிஏனா ஆர்ட்ஸ் அந்த மாதிரி வரல, அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்து பாஸ் பண்ணி அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்றத வந்து கேட்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபைனல் செமஸ்டரில் மார்க் ஷீட்டில் இருக்கலாம், அந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபைனல் செம்மோட உங்களுக்கு மார்க் ஷீட்டில் கூட இருக்கும். அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பாஸிங், டேட்டா எப்போ நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஸோ டேட்டு, மந்த்து, இயர் 3மே வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டியது வரும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புள்ளி, அதாவது டெசிமல், புள்ளிக்கு அப்புறம் வந்து 2 டெசிமல் நம்ம கொடுக்கணும். நான் 1 கொடுத்தனால எனக்கு எரர் காட்டுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 68.20, 30, 40 இல்லை 7525 இந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் 2 டெசிமல் கொடுக்கணும். 2 நம்பர் வர மாதிரி. நான் வந்து சிங்கிள் கொடுத்ததுனால ஒரு டைம் வந்து எனக்கு எரர் வந்துச்சு. நீங்கள் கொடுக்கும்போது ரவுண்டாக 68னா 68, இல்லை 70னா 70, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புள்ளி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 78 அப்படின்னா 78.00 அந்த 00ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை 25னா .25 அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க.
ஸோ ஆப்ரேட் அதாவது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸ்னு கேட்கும். அந்த 60க்கு மேலே தான் ஃபஸ்ட் கிளாஸ், அதுக்குள்ளே வந்து செகண்ட் கிளாஸ் கொடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் வந்து ஏதாவது தெரியுமா, ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கான்னு கேட்குது. நீங்கள் வந்து டிகிரி படிச்சிங்களா, டிப்ளமோ படிச்சிங்களா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சிருக்கீங்களா, இல்லை வந்து ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் ஏதாவது படிச்சிங்களான்னு கேட்குது. படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இதிலே வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தெரியுமா, லாங்குவேஜ் தெரியுமா அப்படிலாம் கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை சார் எனக்கு கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜே தெரியாதுன்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். ரைட்டா? எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் காலேஜ் லெவலில் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் என்ன படிச்சிங்க, கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார் போடல. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அதை ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் அதை வந்து லீவ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் ஸ்டார் போடல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கேட்கும், அதாவது உங்கள் மேலே வந்து ஏதாவது கோர்ட்டில் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். எனக்கு வந்து எரர் காட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார் போட்டது வந்து கண்டிப்பாக மூணுமே உங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து நான் இங்கிலீஷ்ன்றதை வந்து உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீக்கிங் இருந்துச்சுன்னா மூணுமே டிக் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு வந்து எழுதுறதுக்கும் படிக்கவும் தெரியும், ஆனால் பேச தெரியாதுன்னா விட்டுடுங்க. ரைட்டா? மூணாவதாக உங்களுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் அதுவும் டிக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஸ்டார் போட்டிருக்கிறது கம்பல்சரி மூணுமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ எனக்கு எரர் காட்டுது என்னென்னா, நம்ம மேலே வந்து குற்ற வழக்குகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டிருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருக்குது, கேஸ் இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, அதை டீட்டெயில் கேட்கும், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கு வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னா, வேக்கன்சி அதிகமாக இருக்கிற பேங்க் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதெல்லாம் செகண்ட் சூஸ் பண்ணலாம். ஒன்று இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ரைட்டா? ஆனால் எப்படி கொடுத்தாலும் இருக்கக்கூடிய இங்கே ஷோ பண்ணக்கூடிய எல்லா பேங்க்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. எதுவுமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காமல் விட்டுறாதீங்க. ரைட்டா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குமே நான் டிக் பண்ணிடுறேன். எனக்கு வந்து எல்லா பேங்க்கும் எதில் கிடைச்சாலுமே ஓகேன்ற மாதிரி தான். பட் எது முதல்ல கொடுக்குறோம், எது செகண்ட் கொடுக்குறோம், எது தேர்டு கொடுக்குறோன்றதை கரெக்டாக பார்த்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அதாவது நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இதில் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது எடிட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃபைனல் ஸ்டெப்பாக கேட்கும். கீழே வந்து டிக்ளரேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டிக்ளரேஷன் வந்து மொத்தம் 3 டிக்ளரேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி டிக்ளரேஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம நேம் வந்து ஐடி கார்டு இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகுதான்னு கேட்கும். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா எஸ் கொடுங்க, அந்த ரெண்டாவது டிக் பண்ணுங்கள். மேட்ச் ஆகலை, எக்ஸாமுக்கு வரும்போது நான் அட்டன் பண்ணுறேன்னா நீங்கள் மூணாவதாக ஒரு டிக்ளரேஷனுங்க அதை வந்து டிக் பண்ணி கொடுங்க. ரைட்? அப்புறம் ஐ அக்ரின்னு இருக்கான். ஸோ இந்த இடத்துல மூணுமே டிக் பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு வந்து மூணுமே டிக் பண்ணியிருப்பேன், அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து எரர் காட்ட மூணுமே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஆச்சுன்னா, இல்லைனா ஃபஸ்ட்டும் மூணாவதும் இருக்கிறத மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பேமெண்ட் செக்ஷன் போகும். நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது வந்து பேடிஎம் இது மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு மறக்காமல் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் இமெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்டிங்கே. கடைசி தேதி 21ஆம் வரைக்கும் இருக்குது. 21ஆம் வரைக்கும் வெயிட் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் முன்கூட்டி அப்ளை பண்ணி சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.